ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பேசும் வாழ்க்கை. நான் உங்க ஆகாஷ். இன்னைக்கு நாம ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கை பத்தி பார்க்க போறோம். இது ஜூன் மந்த். ஜூன் மந்த்னாலே பொதுவா எல்ஜிபிடிக்யூ அவேர்னஸ் மந்த்து, ப்ரைட் மந்த் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஜூன் மந்த்ல இன்னொரு ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு ஒரு மேட்டரை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். லைக் வெஸ்டர்ன் சைடில் இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மென்ஸ் மென்டல் ஹெல்த் மந்த் அப்படின்ட்டு. ஜூன் மந்த் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் மென்ஸ் மென்டல் ஹெல்த் மந்த். ஒரு சிக்னிஃபிகண்டான ரொம்பவுமே வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற ஒரு டாபிக் இது. யாருமே இதை பத்தி அவ்வளோ டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். சக ஆண் நண்பர்களே இதை ரொம்ப லேசா எடுத்துக்கிற ஒரு வழக்கம் தான் எங்கேயுமே இருக்கு. ஆல் அரவுண்ட் தி வேர்ல்டுமே இருக்கு. ஆனா இந்த டாபிக் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன் இதை பத்தி பேசணும், இந்த டாபிக் நீட் ஃபார் தி ஹார் டிஸ்கஷனா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நிறைய சூசைட் டேட்டாஸ், நிறைய சூசைட் ரேட்ஸ் ஒரு வருஷமும் நடக்கிற டேட்டாவெல்லாம் பார்க்கும்போது இந்த டாபிக் நம்ம நிறைய பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லயே இதை பத்தி நிறைய பேசணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு சில டேட்டாஸை பற்றி பேசணும் அப்படின்னா, ஆவரேஜாக நம்மளுக்கு ட்ரஸ்டபுளாக ஆத்தன்டிகேட்டடாக இருக்கிற டேட்டாஸை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய வெஸ்டர்ன் டேட்டாஸ் நிறைய கிடைக்குது. எஸ்பெஷலி யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற டேட்டாஸ் நிறைய கிடைக்குது. லைக் நேஷனல் மெடிக்கல் லைப்ரரி டேட்டாஸ் அதெல்லாம் கிடைக்குது. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸோட டேட்டா படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 in 5 men எக்ஸ்பீரியன்ஸ் மென்டல் ஹில்னஸ். இதை நம்ம ஒரு ஸ்டாட்டாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தெரியலாம். பட் ஆனால் நான் இதுக்கப்புறம் சொல்ல போற நம்பர்ஸ் எல்லாம் கேட்டு இதை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ அதே நேஷனல் பப்ளிக் மெடிக்கல் லைப்ரரியில ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. லைக் 2015 to 2022க்கான சூசைட் டேட்டா. ஸோ இந்த இயர் ஆஃப் டேட்டா ஒரு ஒரு பேட்டர்னா, ஒரு கிராஃப் பேட்டர்னா போட்டு இதை ஒரு அனாலிசிஸ் பண்றதுல என்ன தெரிய வருது அப்படின்னா, மென்னோட சூசைட் ரேட் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. இது irrespective ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, மென்னோடைய சூசைட் ரேட் கம்பேரிங் டு ஃபீமேல் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்டா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்றது 2021 டேட்டா. இந்த டேட்டால ஒரு பர்டிகுலர் ஸ்டேட், ஒரு ப்ராவின்ஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு மென் அண்ட் விமன் சூசைட் ரேட் டேட்டா இருக்கு. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 79% ஆஃப் 33,364 33,364 சூசைட். இதுதான் இந்த கவுண்ட் தான் டோட்டல் கவுண்ட். 33,364 கவுண்ட்ல 79% ஆண்களா இருக்காங்க, வெறும் 21% பெண்களா இருக்காங்க. இது சூசைட் மட்டுமே. நான் மத்த காஸ் ஆஃப் டெத்தை பத்தி பேசல. பட் இது வெறும் சூசைட்ல 2021 ஒரு பர்டிகுலர் ப்ராவின்ஸ்ல 33,364 பேர் சூசைட் பண்ணி தற்கொலை செஞ்சு இறந்திருக்காங்க. அதுல 79% ஆண்களா இருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு வைடான ஒரு கேப் இருக்கு, எவ்வளவு ஒரு கன்சர்னிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை கேட்கும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், மென்டல் ஹெல்த்ன்றது போத் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர் ரெண்டு பேருக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், ஆண்களோட மனநலத்தை பத்தி சொசைட்டில அவ்வளோ ஒரு டிஸ்கஷன் இல்லையோ அப்படின்ட்டு எனக்கு எப்பவுமே ஃபீல் ஆகும். இப்போன்னு இல்லை, எனக்கு இது எப்பவுமே ஃபீல் ஆகும். ஏன்னா நான் இதை பத்தி பேசுறதுக்காக சில ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சேன். அதுலயுமே நிறைய பேட்டர்ன்ஸ் நம்ம ஓவரால் ஒரு பர்டிகுலர் டெக்கேட் ஆஃப் டைம் பீரியடோ சரி, 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே சரி, மென்னோடைய சூசைட் ரேட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதே மாதிரி நீங்க யுனைடெட் ஸ்டேட்ஸோட டேட்டா எடுத்தாலுமே சரி, இல்ல நம்ம ஏஷியன் ரீஜியன், ஏஷியன் பசிபிக் ரீஜியன், பர்டிகுலர்லி நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்தியா, சைனா, இந்த மாதிரியான டேட்டா எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப ரொம்ப அலார்மிங்கான ஒரு டேட்டா தான் கிடைக்குது. ஸோ நம்ம குளோபலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குளோபல் ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா விமனோட கண்டிஷன் தான் கொஞ்சம் வேர்ஸா இருக்கும். லைக் விமனோட ஆவரேஜ் 13.5% அண்ட் மென்னோட ஆவரேஜ் இஸ் லெஸர் தென் விமன், விச் இஸ் 12.5%. ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மென்னோட சூசைட் ரேட்ஸ் தான் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். இதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால மென்னோட சூசைட் ரேட்ஸ் அதிகமா
அதிகமா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இதுக்கான காரணங்கள் ஆண்கள் பொதுவா பல விஷயங்களை பகிர்ந்துக்க மாட்டோம். ஆண்கள் பொதுவா மென்டல் ஹெல்த் நம்ம மனநல சார்ந்த விஷயங்களை வந்து நிறைய பகிர்ந்துக்கிறது இல்ல அப்படின்றதுதான் ஒரு பெரிய ஒரு ஃபேக்டா இருக்கு. அதேதான் வந்து யூஎஸோட சூசைட் ப்ரிவென்ஷன் ஃபவுண்டேஷன் சொல்றாங்க, அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் ஃபார் சூசைட் ப்ரிவென்ஷன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா men are almost 4 times more likely to die by the suicide than the women. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் என்னதான் வந்து women and மென்னோடைய மென்டல் இல்னஸ் ஆர் மென்டல் ஹெல்த் கண்டிஷன் பர்சன்டேஜ் வந்து கான்ட்ராடிக்டரியா இருந்தாலும் விமனோடது அதிகமா இருந்து மென்னோடது கம்மியா இருந்தாலுமே men are more likely to die by suicide is 4 times higher and more than 6 மில்லியன் ஆண்கள் யூஎஸ்ல வந்து டிப்ரெஷன் டிசார்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க ஒவ்வொரு வருஷம். இதுக்கு வந்து எத்தனை பேர் வந்து கிளினிக்கலா வந்து இதுக்கு வந்து அப்ரோச் பண்ணி ஒரு தெரப்பி சீக் பண்ணி அது வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் கன்சல்ட் பண்றதா இருந்தாலும் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் கன்சல்ட் பண்றதா இருந்தாலும் சரி எத்தனை பேர் போயிருப்பாங்க அதுல இந்த ஒரு விஷயத்த ஸ்டாட்ஸா எடுத்து பார்த்தாலுமே இது ரொம்ப ரொம்ப குறைவு தான். அண்ட் ஆல்சோ நம்ம ஃபர்ஸ்ட் டாக்டரை கன்சல்ட் பண்றதோ இல்ல இதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எத்தனை ஆண்கள் இதை ஒப்புக்கொள்றாங்க அப்படின்றது இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னொரு ஒரு சர்வேல என்ன சொல்றாங்க அப்படின்னா 49% ஆண்கள் அவங்க அட்மிட் பண்றதை விட அதிக டிப்ரெஷன் டிசார்டர்ல ஆங்ஸைட்டில அதர் மென்டல் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க சொல்றதை விட அவங்களுக்கு அதிகமான மென்டல் இல்னஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது இந்த சர்வேல வந்து குறிப்பிடுறாங்க. அதே மாதிரிதான் இந்தியாலுமே irrespective ஆஃப் தி ஜியோகிராபிக்கல் ரீஜன் ஆண்கள் எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு இருக்கிற மென்டல் ப்ராப்ளம்னா சப்ரஸ் பண்ணி தான் வந்து அதை வந்து வச்சிருக்காங்க. அதை வந்து பகிர்ந்துக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல அது பகிர்ற வாய்ப்புகள் இந்த மாதிரி சர்வேலையோ டேட்டா இதுல கிடைச்சாலுமே அதை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இதை வந்து சொல்றாங்க. அதே மாதிரி நான் யூஎஸ் டேட்டா வந்து சில டேட்டா ஷேர் பண்ண மாதிரி நான் இந்தியன் சூசைட் ரேட்ஸ் மென் சூசைட் ரேட்ஸ் டேட்டாஸையும் நீங்க நான் வந்து பேசணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம யூஎஸ்ல பார்த்த ஒரு ப்ராவின்ஸ்ல 79% அந்த மாதிரி இந்தியா தி ஹோல் நம்ம வந்து பாப்புலேஷன்ல அதிகம். இப்போ நான் சொல்ற டேட்டா 2021 எடுக்கப்பட்ட இந்தியன் சூசைட் ரேட் டேட்டா. ஸோ இதுல 72.5% 72.5% ஆஃப் மென். இந்த கவுண்ட் வந்து 1,18,979 1,18,979 மென் 2021 மட்டுமே சூசைட்ல இறந்திருக்காங்க. இது வந்து ஒரு நம்பர்ஸா பார்க்கும்போது ஜஸ்ட் லைக் தட் ஸ்டாட்ஸ்ல போயிடலாம் கடந்து போயிடலாம். ஆனா வந்து ஒரு வருஷத்துல 1,18,000 ஆண்கள் தற்கொலை செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப 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 ஒரு கன்சர்னிங்கான ஒரு அலார்மிங்கான ஒரு டேட்டா. இது 2021 1,18,000 அப்படின்னா 2022 23 அதெல்லாம் நீங்களே வந்து ஒரு கெஸ் பண்ணி ஒரு இன்டர்பிரட் பண்ணி பாருங்க. அதே மாதிரிதான் வந்து ஒரு ரேஷியோ எடுத்துக்கிட்டாலுமே சரி மேல் டு ஃபீமேல் சூசைட் ரேஷியோ எடுத்துக்கிட்டாலுமே இப்போ மேல் ஓட சூசைட் ரேஷியோ இப்போ 2014 to 2021 இது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா மேலோட ரேஷியோ 1.9 ஆகும் ஃபீமேலோட ரேஷியோ 2.5 ஆகும் இருந்திருக்கு 2014 அண்ட் 2021 அது மேலோட பர்சன்டேஜ் 3.2 ஆகும் ஃபீமேலோட பர்சன்டேஜ் 2.4 ஆகும் மாறி இருக்கு. ஸோ இந்த ரேஷியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு பெரிய ஒரு கேப் வந்திருக்கு வைடன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. 1.9 to 3.4 ரொம்ப ரொம்ப பெரிய சிக்னிபிகன்ட் சேஞ்ச் இது. அண்ட் ஆல்சோ இங்க நோட்டபிளா இன்னொன்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்தியால கல்யாணம் ஆன ஆண்கள் மேரிட் மென் தான் வந்து சூசைட் டேட்டாக்கு இன்னுமே வலு சேர்க்கிறாங்க. அப்போ நினைச்சு பாருங்க அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரகிள்ஸ் அந்த ஃபேமிலியை லீட் பண்றது. இங்க ஆல்ரெடி எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் டஃபா இருக்கு, சோஷியோ எக்கனாமிக்கல் பேராமீட்டர்ஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கு. இந்தியா மாதிரியான ஒரு செகண்ட் வேர்ல்ட் கண்ட்ரி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரில எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் ஆண்கள் ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் இதை வந்து எத்தனை பேர் அட்ரஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக். இதை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம். இந்த மந்த் ஃபுல்லாவே இதை பத்தின ஒரு அவேர்னஸ் மந்த் தான். ஆப்வியஸ்லி இந்த மாதிரி டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா நிறைய பார்த்துட்டே போறோம். ஆனா ஒன்னொன்னும் இந்த மாதிரி டேட்டாவை சொல்லும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நம்மளால இதுக்கு என்ன ஐடியலான ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்றது. இப்போ வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் சரி நான் எடுத்த சோர்சஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் மென்ஷன் பண்றேன். கண்டிப்பா நீங்களுமே உங்களோட செல்ஃப் ரிசர்ச்சை பண்ணுங்க. நீங்களும் இதை பத்தி அவேர்னஸ் ஆகி நீங்களும் இந்த டாபிக்ல உங்களை அவேர் ஆக்கிக்கிட்டு
உங்களுடைய சக நண்பர்கள் கூட இதை டிஸ்கஸ் பண்ணுங்க, சக ஆண் நண்பர்கள் கூட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இத்தனை டேட்டா சொல்றோம், நம்ம எவ்வளவு ஆண்கள் தற்கொலை பத்தின ஒரு பட்டியலிட்டோம். இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம், எதனால காரணம், ஏன் இவ்வளவு சூசைட் நடக்குது எல்லா இடத்துலயுமே சரி, குளோபலாவே ஏன் இவ்வளவு சூசைடு மென் கமிட் பண்றாங்க அப்படின்ட்டு இதை பத்தி நம்ம முக்கியமா பேசுவோம். இதுலதான் வந்து நிறைய கான்ஃபிளிக்ட் ஆரம்பிக்கும். இங்கதான் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் நடக்கிறதுமே சரி. மோஸ்டா வந்து எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு கேட்டா, ஓகே இதெல்லாம் வந்து ஆண்கள் ஃபேஸ் பண்ற டிப்ரெஷன்னாலேயோ ஆங்ஸைட்டினாலேயோ அவங்களோட அண்டர் டயக்னாசிஸ் இந்த விஷயங்கள்னால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்போம். ஸோ இந்த டிப்ரெஷன் ஆங்ஸைட்டிலாம் எதனால வருது, அவங்க மேல இருக்கிற அந்த சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன், சமூக கட்டமைப்பு. ட்ரெடிஷ்னலாவே வந்து ஆண்கள்னா இப்படி, ஆண்கள்னா இதெல்லாம் பண்ணணும், ஆண்கள் அழுகக்கூடாது, மாஸ்குலனா இருக்கணும், மாஸ்குலன் எனர்ஜி அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பேசுவோம். மேன் அப் மென்டாலிட்டி அப்படின்லாம் பேசுவோம். இதுல வந்து இன்னொரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் எல்லாருமே எடுத்துட்டு வர்றது என்னன்னா டாக்ஸிக் மாஸ்குலினிட்டின்னு ஒன்று எடுத்துட்டு வருவாங்க. டாக்ஸிக் மாஸ்குலினிட்டினா அதுதான், ஆண்கள்னா அழுகக்கூடாது, ஆண்கள்னா ரொம்ப பிசிக்கலி ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், தே ஆர் தி கிவர்ஸ், தே ஆர் தி டூவர்ஸ் அப்படின்ட்டு நிறைய ட்ரெடிஷனல் சேயிங்ஸ், ஐ மீன் ட்ரெடிஷனல் தியரிஸ் ஆண்களை பத்தி இருக்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ற ஒரு குரூப்பா பார்ப்பாங்க. அண்ட் இவங்க பண்ற செயல்கள், கோச் பண்ற வேஸ் தான் வந்து டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி அப்படின்ட்டு அட்ரஸ் பண்ணுவாங்க. இந்த டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி டாபிக் உள்ள நம்ம போகும்போது நீங்க வந்து என்கவுண்டர் பண்ற இன்னொரு தியரி ஒன்று வரும், ஹெஜிமோனிக் மாஸ்குலினிட்டி அப்படின்ட்டு. ஹெகிமோனிக் மாஸ்குலினிட்டி ஆர் ஹெஜிமோனிக் மாஸ்குலினிட்டி எப்படி வேணா சொல்லலாம். இது வாட் இஸ் திஸ் ஹெஜிமோனிக் மாஸ்குலினிட்டி? இந்த டேர்ம் வந்து ரேவின் கார்னல் அப்படின்ற ஒரு ப்ரொஃபசர், யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி ப்ரொஃபசர் வந்து லேட் 1980s அவங்களோட மாஸ்குலினிட்டிஸ் அப்படின்ற புக்ல காயின் பண்ண ஒரு டேர்ம். இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்கே வந்து ரொம்ப ஒரு வாஸ்டான ஒரு தியரியை பேஸ் பண்ணுது. இந்த புக்கை பத்தியோ சரி, இந்த ஹெஜிமோனிக் மாஸ்குலினிட்டி அண்ட் மாஸ்குலினிட்டி இன் ஜெனரல் இதை பத்தி நம்ம நிறைய டீட்டெயிலா வந்து ஒரு வேற எபிசோட்ல பேசுவோம். பட் ஃபார் அ கான்டெக்ஸ்ட் இது சிம்பிளா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு புரியணும்னா, ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு சர்டைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து ஆண்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு ஒண்ணு இருக்கும், ஒரு எழுதப்படாத ஒரு ரூல் இருக்கும் கல்ச்சரலாவே, இதை வந்து பெண்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த பிராக்டிசஸ் பண்ற ஆண்களை வந்து ஹெஜிமோனிக் மாஸ்குலின் மேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, who are performing those traits. பெண்கள் இதை வந்து இந்த ஹெஜிமோனிக் மாஸ்குலின் ஒர்க்ஸ் ட்ரைட்ஸ் பண்ற பெண்கள், இந்த ஹெஜிமோனிக் மாஸ்குலின் ஒர்க்ஸ் பண்ற பெண்களை வந்து யூஸ்வலா வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதான் இப்போ இருக்கிற மாதிரிதான் எல்லாமே அப்போ கட்டமைச்ச விஷயங்களை தானே வரைக்கும் ஒரு மூட நம்பிக்கையா ஃபாலோ பண்றோம். இந்த விஷயத்திலும் அதே மாதிரிதான், ஜஸ்ட் பிகாஸ் இட் ஹாஸ் அ ட்ரெடிஷனல் வேல்யூ அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து ஜெண்டர் ரிலேட்டடான இது ஒரு விஷயம். ஒரு சிம்பிள் கான்டெக்ஸ்டுக்கு அசியூம் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு ஜெண்டர்ஸ்னாலையும் எல்லா விஷயங்களையும் பண்ண முடியாது, தே ஷுட் நாட் டூ அப்படின்ற ஒரு பவுண்டரிஸ், ஒரு டெரிட்டரிஸ் செட் பண்றது அப்படின்றதுதான் இந்த ஹெஜிமோனிக் மாஸ்குலினிட்டி அப்படின்ற ஒரு டாபிக். இதுலயே வந்து நாலு சப் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு, சபார்டினேட் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நிறைய பேசுவோம். இதை பத்தி ஒரு எக்ஸாம்பிள்லாம் படிச்சேன், அது சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா தான் இருக்கு. இப்போ நம்ம சொசைட்டிலயும் சரி, மத்த ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் சொசைட்டிலயும் சரி, முன்னாடி எப்படி இருக்கும், ஆண்கள்லாம் வந்து வேலை பார்க்கணும், ஆண்கள்லாம் வந்து வெளியே போய் வேலை பார்த்து அப்போ காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஆண்கள் வேட்டையாடியும் பெண்கள் வந்து அதை சமைச்சு அதை பகிர்ந்துண்டு குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரியும் ஒரு கட்டமைப்பு இருந்ததுல, ஒரு வழக்கம் இருந்ததுல. அதுதான் வந்து சிம்பிளா ஹெஜிமோனிக் மாஸ்குலின் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கட்டமைப்பு, கிச்சன்றது பெண்களுடைய வரையறை அப்படின்னு, வேலை பார்க்குதல், வீட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்றது அப்படின்றது அது ஒரு ஆண்களுடைய ஒரு பவுண்டரியாவோ. ஸோ இதை வந்து காயின் பண்ணது வந்து ரேவின் கார்னல். ஷீ இஸ் a feminist too. அதை பத்தி அதனால தான் இன்னும் நிறைய நம்ம வந்து லேட்டர் ஆன் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா இதை பத்தி நிறைய ஸ்டடீஸ் இருக்கு, இதை பத்தின நிறைய டிஸ்கஷன்ஸ், ரிப்போர்ட்ஸ், பேப்பர்ஸ், பப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இன்னொரு நாள் பேசுவோம் அப்படின்ட்டு. நம்ம வந்து மென்ஸோட மென்டல் ஹெல்த்தை பத்தி தான் இந்த பாட்காஸ்ட்ல பேச வந்திருக்கோம். அதை பத்தி நம்ம பல டீட்டெயில்டா பேசுவோம் அப்படின்றது தான் ஹோல் ஐடியா ஆஃப் திஸ் எபிசோட். ஸோ இந்த ஹெஜிமோனிக் மாஸ்குலினிட்டியோ சரி, இல்ல இந்த டாக்ஸிக் மாஸ்குலினிட்டியோ, ஆண்கள்லாம் அழுகக்கூடாது, வல்னரபிள், அழுதா வல்னரபிள், அவங்க வந்து வீக் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வையோ ஒரு பேச்சோ இருக்கு நம்ம
நம்ம சொசைட்டில இப்போ வரைக்குமே அது இருக்கு. ஆண்கள் தான் வந்து அவங்களுடைய கஷ்டத்தை வந்து பகிரக்கூடாது, அவங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து பகிரக்கூடாது அப்படின்ற ஒரு டேபுவும் இருக்கு. இந்த மென்னோடைய மென்டல் ஹெல்த், மனநலமே ஒரு ஸ்டிக்மடைஸ்டான ஒரு டாபிக்கா தான் பார்க்கப்படுது இப்போ வரைக்குமே. இப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்டயோ ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ போயிட்டு கன்சல்டேஷன் பண்றது தெரிஞ்சாலே அவன் வந்து அவனுக்கு வந்து பிரச்சனை இருக்கு. இது வந்து காமனா பாக்குறது தான். ஆண் irrespective ஆஃப் தி ஜெண்டர், ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரையும் எல்லாரையுமே வந்து இப்படிதான் பாக்குறாங்க. பட் ஆனா இது வந்து ஓவர் தி பீரியட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இத இன்னும் வந்து இந்த இந்த ஸ்டிக்மா வந்து ஆண்கள் மேல திணிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சொசைட்டில ஒரு ஆண் இந்த மாதிரியான விஷயங்களை இது பண்றதோ, அவனுடைய மனநலம் பத்தி வெளியே பேசுறதோ, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதோ, இல்ல சிம்பிளா அவனுக்கு இருக்கிற கஷ்டங்களை சொல்லி அழுகிறதுக்கோ வந்து இங்க ஒரு பேஸ் கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து ஒரு ஸ்டேஜ்ன்றதை விட ஒரு பேஸே கிடையாது இங்க. ஏன்னா வந்து அவனோட சக ஆண் நண்பர்கள் கிட்டே அவனால வந்து இத பேச முடியாது. அவனோட ஆண் நண்பர்களோ சரி, இல்ல அவனோட கேர்ள் ஃபிரெண்டோ சரி, ஒய்ஃபோ சரி, யார்கிட்டயுமே வந்து இதை வந்து ஒரு ஒரு கேஷுவலான ஒரு டாபிக்கா வந்து அதை பேச முடியாது. அவனை வந்து ஜட்ஜ் பண்றாங்களோ அப்படின்ற பயம் அவனுக்கே ஃபர்ஸ்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்க வந்து நிறைய பேர் ஜட்ஜ் தான் பண்றாங்க அது பேசுறதுனால. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும். ஆண்கள் வந்து அழுகிறத வந்து வல்னரபிள் அப்படின்னு சொல்றதோ, இல்ல வந்து அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ணும் போது என்னடா இது இதெல்லாம் வந்து இது பண்ற, நம்மலாம் வந்து ஆண்னா நெடில், we have to be brave enough to embrace it அப்படின்ற இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அவன் நாளைக்கு வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு இல்ல வந்து அவன் வேற ஒரு தப்பான பாதைக்கு போகும்போது அவனை வந்து யாரு பாப்பா, அவனை வந்து யார் ரிகவர் பண்ணுவா அதுல இருந்து. அது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ப்ராசஸ் ஆயிரும் அப்படின்றதே வந்து இங்க யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த சூசைட் ரேட் பேட்டர்ன் நம்ம பார்த்தாலுமே இதுல வந்து இன்னொரு ஒரு டேட்டா இருக்கும். ஹவு தீஸ் மென் ஹேவ் டைட் பிகாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அப்படின்ட்டு. சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஆஸ் அ கோப்பிங் மெக்கானிசமா. இப்போ வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு நான் தம் அடிக்கிறேன், எனக்கு டிப்ரெஷனா இருக்கு நான் சரக்கு அடிக்கிறேன், வேற ஏதாச்சும் ட்ரை பண்றேன் நானு, அதை தாண்டி சரக்கையும் தாண்டி எல்எஸ்டிஎம் கஞ்சா அந்த மாதிரி போற எல்லாத்துக்குமான காரணமே வந்து இந்த மாதிரியான சொல்லாம ஷேர் பண்ணாம இருக்கிற அவங்களுக்குள்ளேயே பூட்டி அமுத்தி வச்சிருக்கிற அந்த டிப்ரெஷன், அந்த ஆங்ஸைட்டி தான். இதனால்தான் நிறைய ஆண்கள் வந்து இந்த மாதிரியான தப்பான பாத்துக்கு போறது. அவங்களுக்கு வந்து அந்த மீடியம் இல்லாததுனால, அவங்களால சகஜமா இதை வந்து ஷேர் பண்ண முடியாததுனால இதை வந்து ஒரு கோப்பிங் மெக்கானிசமா எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு இன்டர் கனெக்டடான ஒரு விஷயம் தான். ஒரு ஆண் ஃபேஸ் பண்ற மனநல பாதிப்புகள், அவனால அதை ஷேர் பண்ண முடியல. சோ அதனால அவன் என்ன பண்றான், ஒரு கோப்பிங் மெக்கானிசமா ஒரு சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்ணிக்கிறான். ஒரு ஆல்கஹாலாவோ இல்ல அதுக்கு மேல ஒரு ட்ரக்ஸாவோ அவன் வந்து அவனை சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்ணிக்கிறான். ஸோ இதனால என்ன ஆகுது, அது வந்து எக்ஸ்டர்னல் அபியூஸா மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வந்து பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்றான், இல்ல வந்து டொமஸ்டிக் அபியூஸ் பண்றான். அவன் வீட்டுல இருக்கிறவங்களோட சண்டை போடுறது, அவங்கள அடிக்கிறது, இல்ல அவங்க மனைவி அடிக்கிறதோ, இல்ல கேர்ள் ஃப்ரெண்டை டார்ச்சர் பண்றதோ அப்படி இருக்கலாம். அகைன் இது வந்து திரும்பியும் வந்து ரெண்டு பேருக்குமே, ரெண்டு விக்டிம்க்குமே, இங்க வந்து ரெண்டு பேருமே நான் விக்டிம் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ண விரும்புறேன். நான் அப்படிதான் பாக்குறேன். இது ரெண்டு விக்டிம்க்குமே இது வந்து ஒரு இன்க்ரீஸ் இன் தர் டிப்ரெஷன் ஆகலாம். அகைன் ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு மென்டல் ப்ராப்ளமா தான் போய் முடியும். வேற விதமான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்ணாத ஆட்கள், இல்ல வேற சில விஷயங்களை கோப்பிங் மெக்கானிசம் எடுத்துக்கிற ஆண்கள் மேஜரா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அவங்க பிரைமரி ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வருவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ சரி, அவங்க க்ளோஸா இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோ ஒய்ஃபோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ தள்ளி வருது, தனிமையா வருது. அவங்க ஆல்ரெடி அவங்களுடைய டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ப்ரெஷரை வந்து உள்ள போட்டு அமுத்தி வச்சிருக்காங்க ஷேர் பண்ணாம. அண்ட் ஆல்சோ இதை வந்து இன்னும் வந்து டாப் ஆன் சரியா மாத்துறதுக்காக தனிமைப்படுத்திப்பாங்க அவங்கள. அதனால என்ன ஆகும், அவங்க வந்து யாருக்கிட்டையும் இதை பத்தி பேச முடியாம, இதை வந்து சொல்ல முடியாம உள்ளேயே போட்டு ப்ரெஷர் பண்ணி கஷ்டப்பட்டு லாஸ்ட்ல தப்பான முடிவுக்கு தான் போகும். இந்த மாதிரி விஷயங்கள் கூட நாளடைவுல வந்து ஒரு மேரீடு மென்,
ஒரு ஃபேமிலி மென்னுக்கு வந்து டைவர்ஸ்ல போய் முடியும். அவருக்கு இருக்கிற கஷ்டங்களை வந்து அது எப்படி வந்து சார்ட் அவுட் பண்றது அப்படின்றது தெரியாம இதே ஒரு டைவர்ஸ்க்கான காரணமா முடியும். இன்னும் சில ஆண்களுக்கு வந்து புது ரிலேஷன்ஷிப்ஸை மேக் பண்றதுக்கான கஷ்டங்கள் வரும். அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ அந்த மென்டல் கண்டிஷனை யோசிச்சு யோசிச்சு அது மட்டுமே அவங்களுக்கு அதுவே வந்து ட்ராமா ஆகி அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்கு வந்து அடுத்த ஃபேஸுக்கான புது ரிலேஷன்ஷிப்போ புது கனெக்ஷன்ஸோ வந்து பில்ட் பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க. இது என்ன ஆகும், இது வந்து அவங்க கெரியர்ல ஒரு தடையா மாறும், அவங்களுடைய ஸ்டடீஸ்ல வந்து இது ஒரு தடையா மாறும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்டர்லிங்க்டான ஒரு ப்ராப்ளமா அது வந்து முடியும். வேரியஸ் கோப்பிங் மெக்கானிசம் வச்சிருக்காங்க. இதுலதான் வந்து ஈட்டிங் டிஸார்டர்லாம் வரது நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு கஷ்டமா இருந்தா நான் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லப்படாத மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னால வர விஷயங்கள். இது என்ன பண்ணும், இந்த ஒரு சின்ன விஷயம் முன்னாடியே வந்து பேசி சார்ட் அவுட் பண்ண முடிஞ்ச விஷயம் இவ்வளவு பெரிய ஒரு ஆலமரமா வளர்ந்துருக்கும். அது வந்து அவனுடைய உயிரே தப்பான முடிவுக்கே எடுத்துட்டு போகும். இல்ல அவனுடைய பிசிக்கல் ஹெல்த்தையுமே இது பாதிக்கும். இப்போ வந்து நீங்க வந்து ரொம்ப போட்டு மனசுல யோசிச்சுக்கிட்டே இருந்து உங்களுக்கு தூக்கம் வராம போகும், சாப்பிட தோணாது, இல்ல ரொம்ப ஈட்டிங் டிசார்டரா போகும். ஸோ இதனால வந்து எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ் ஆகும், இல்ல எக்ஸ்ட்ரீம் வெயிட் கெயினுக்கும் பாதிப்பு இருக்கு. ஒரு சின்ன விஷயம் இவ்வளவு பெரிய ஒரு கான்சிக்வன்சஸை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு. இதை நீங்க ஃபர்ஸ்டே வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்க கண்டுபிடிச்சு நீங்க வந்து இதுக்கு சீக்கிரமா சொல்யூஷன்ஸை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வார்னிங் சைன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகமா கோவம் வரதோ சரி, இல்ல அதிகமா தனிமைப்படுத்துறதோ, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதிகமா வந்து தனிமைப்படுத்திக்கிறதோ சரி, இல்ல வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கே கோவம் வரதோ சரி, இல்ல வந்து உங்க ஸ்லீப் ஸ்கெட்யூல், உங்க அப்படைல், உங்களுடைய பாடி எனர்ஜி, இதெல்லாம் வந்து ஒரு வார்னிங் சைன்ஸா சொல்லலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணி இதுக்கேத்த சொல்யூஷன்ஸ்க்கு நீங்க ஒர்க் பண்ணணும். சிம்பிளா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணணும், அவ்வளவுதான். உங்களுக்குள்ளே நீங்க சில கஷ்டங்களை பூட்டி வச்சிருக்கிறதுனால அது வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, மாறாக அது உங்க அழிவை நோக்கி போகும். ஃபர்ஸ்ட் சொசைட்டியல் கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து விடுங்க. சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து நீங்க மீட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த மென்டாலிட்டியில இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க. அதுல இருந்து நீங்க வெளியே வந்துட்டாலே நீங்க பாதி கடலை தாண்டின மாதிரி தான். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா, ஃபர்ஸ்ட் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. இதுக்கான சொல்யூஷன்ஸை தேடுங்க. இதுக்கு என்னென்ன ரெமெடி இருக்கு, இதுக்கு என்னென்ன இல்ல நீங்க உண்மையாலே வந்து கிளினிக்கலி டிப்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா சீக் ஹெல்ப், சீக் தெரப்பி. அதுதான் நான் சொல்லுவேன். பர்சனலா வந்து நான் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் தெரப்பி அட்வைஸ் கொடுத்து நீ போய் டாக்டரை பாரு, இது வந்து நீ டாக்டரை பார்த்தா மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அப்படின்ட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்வைஸ் கொடுத்து இப்போ அவங்க ஒரு நல்ல ஸ்டேட்ல இருக்காங்க. இதை நான் வந்து எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா சீக் ஹெல்ப், அவ்வளவுதான். இதுல வந்து எந்த ஒரு டேபுவோ கிடையாது, இது ஒரு டேபுவோ கிடையாது. இந்த சிச்சுவேஷனை எம்ப்ரேஸ் பண்ணி நீங்க ஒரு ஹியூமன் உங்களை மாதிரி இருக்கிற இன்னொரு ஹியூமன் கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்குறீங்க, அவ்வளவுதான். அவருக்கு ஓரளவுக்கு இதை பத்தி தெரியும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து அவர் சொல்லுவாரு. மேபி வந்து அவர் சொல்ற ஆக்டிவிட்டிஸையோ அவர் சொல்ற சஜஷன்ஸையோ புக் சஜஷன்ஸையோ ரொட்டீன்ஸையோ நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற இந்த சிம்பிள் தாட்டோட போய் நீங்க அப்ரோச் பண்ணாலே எவ்வளவு பெரிய ஒரு டிசாஸ்டரை தடுக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இதோட வந்து இதோட கண்டினியூஷனா இன்னொரு எபிசோட் வரும். அந்த எபிசோட்ல நான் என்னோட அண்ணனோட நிறைய விஷயங்கள் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். ஸ்பெசிஃபிக்கலி மென் இன் அப்ராட், அவங்களுடைய ஸ்டடி ஜேர்னியோ சரி, ஒர்க்கிங் ஜேர்னியோ சரி எப்படி இருக்கு, அதுல சொல்லப்படாத விஷயங்கள், அதுல வந்து எவ்வளோ மென்டல் ஸ்ட்ரகிள் இருக்கு, எவ்வளோ மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்றப்போ இதை கேட்டுட்டு அதையும் கண்டிப்பா கேளுங்க. ரெண்டுத்தையும் கேட்டுட்டு எபிசோட்கான ரிவ்யூ சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரியான சிமிலர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க, பேசுவோம். முன்னாடி சொன்னதா இப்போ பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத அட்லீஸ்ட் உங்க க்ளோஸ் பியருக்காச்சும் சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்க கண்டிப்பா ஏதாச்சும் சொல்லுவாங்க, அதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லைன்னா பாசிட்டிவான ஏதாச்சும் சில விஷயங்கள் பண்ணுங்க, உங்க உடம்ப பார்த்துக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாலே போதும். அவ்வளவுதான் இந்த எபிசோட். இது வரைக்கும் கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இதுல சொன்ன ஏதாச்சும் ஒரு
விஷயம் உங்களுக்கு வந்து கான்ட்ராடிக்டரியாவோ இல்லை தப்பா இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்க. இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்லை இந்த டாப்பிக்கை பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும், இந்த டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி பத்தி இல்லை மேஸ்குலினிட்டி இன் ஜென்ரல் அதை பத்தி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம அதை வந்து ஃபியூச்சர்ல நம்ம ஒரு எபிசோடாவே போடுவோம், இல்லை ஒரு பர்சனல் டிஸ்கஷன் கூட பண்ணலாம். அவ்வளவுதான், இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இன்னொரு நாள் இன்னொரு எபிசோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது நான் உங்கள் ஆகாஷ். இது கதை பேசும் வாழ்க்கை.